எது அரசியல்னு கற்றுக்கொள்ளாம நீ என் பின்னாடி வந்து பயன் என்ன இருக்கு? எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய போறேன்னு நீ தெரிஞ்சுக்க. நீ வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பி நிக்கணும்? நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அது என்னென்ன? தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம். அது என்னென்ன? தாய்மை பொருளாதாரம். என் அருமை தம்பி தங்கைகளே, தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே, மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவாள், மன நிறைவடைந்து விடுவாள். குழந்தையை பெற்ற அந்த உவகையை பெற்று விடுவாள், பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாள். ஆனால் வாடகை தாய், இந்த சந்தை பொருளாதாரம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை. கருப்பை அவளுது, ஆனா குழந்தை அவளுது இல்ல. எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளைய பெற்று அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. அவள் வாடகை, அதுக்கு கூலி. வாடகை வீடு மாதிரி, வாடகை கடை மாதிரி, வாடகை வயிறு, கற்பப்பை. நல்லா விளங்கணும். இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறைவடைய மாட்டாள். அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேந்தி வாங்குவாள் இல்லையா? அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை அப்படி மூடுவாள், அப்பதான் மனநிறைவடைவாள். அது வாடகை தாய் பொருளாதாரம். இது பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறது என்னது? இதுதான் தற்சார்பு. தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்.